வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சூரியன் புகழ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சூரியன் புகழ் பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ எதை குறித்து பார்க்க போறோம்னா, மாண்புமிகு முதல்வருக்கு வந்துட்டு 2 கடிதங்கள் கொடுக்க போகிறோம். அடுத்து அவர் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா அந்த 2 கடிதங்கள் கொடுப்போம். ஏற்கனவே 30 நாளுக்குள்ளேயே 36 கடிதங்கள் கொடுத்தாச்சு. அதுக்கெல்லாம் அவர் ஸ்டெப் எடுப்பார், பதில் கடிதம் வரும்னு நினைக்கிறோம். இப்போ எதை குறித்து பார்க்க போறோம்னா, அந்த 2 கடிதங்கள் சொல்லிட்டு ஒன்று வந்து இந்து சமநலத்துறை. இந்து சமநலத்துறையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நிறைய உலக புகழ்பெற்ற கோயிலில் தமிழ்நாட்டில் இருக்குது. அதெல்லாம் வந்து இந்து சமநலத்துறையில் வந்து சேர்த்தணும் அப்படின்னு இந்து சமநலத்துறை சேர்த்தணும் மீன்ஸ் வந்து இந்து சமநலத்துறை இலவச சுற்றுலாவில் சேர்த்தணும். பார்த்தீங்கன்னா இப்போ அம்மன் கோயில், அதுக்கப்புறம் காசி, அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா திருப்பதி, முருகனின் அறுபடை வீடு அதுக்கு மட்டும் தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. நேற்று திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் கொடுத்துருந்தோம். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலையும் சேர்த்தணும்னு சொல்லி, அதே போல் உலக புகழ்பெற்ற கோயிலெலாம் வந்து அதில் இலவச சுற்றுலாவில் சேர்த்தணும்னு சொல்லி கோரி கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாது பார்த்தீங்கன்னா, அது மண்டல வாரியாக தான் வந்து இலவச சுற்றுலா கூட்டிகிட்டு போகிறாங்க. அதை வந்து மாவட்ட வாரியாக வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு அழைப்பு கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, மாவட்ட வாரியாக நிறைய பேர் ஆன்மீக பக்தர்கள் வந்து 60 வயதுக்கு மேற்பட்டுள்ளவங்க வந்து இலவசமாக ஒரு முறை வந்து இலவச சுற்றுலாவுக்கு அவங்க லைஃப் டைமில் போயிட்டு வருவாங்க. அதனால் வந்துட்டு கோயில்களை உலக புகழ்பெற்ற பிரசித்தி பெற்ற கோயில்களை வந்து இலவச சுற்றுலாவில் அதிகப்படுத்தணும். அது மட்டும் இல்லாத மண்டல வாரியாக இருக்கிற இலவச சுற்றுலா அறிவிப்பை வந்து மாவட்ட வாரியாக கொண்டு வரணும்னு சொல்லி அந்த கோரிக்கை. அது முதல் கோரிக்கை. 2வது கோரிக்கை பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப முக்கியமான கோரிக்கை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சென்சஸ் கணக்கு எடுத்துகிட்டு இருக்காங்க. மக்கள் தொகை கணக்கு எடுத்துகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா, பிபிஎல் லிஸ்ட்டு, ஏபிஎல் லிஸ்ட்டு இருக்கு இல்லைங்களா? பிலோ பாவர்ட்டி லைன், எபோவ் பாவர்ட்டி லைன் அதையும் வந்து கணக்கெடுப்பு நடத்தணும். அது மட்டும் இல்லாது பார்த்தீங்கன்னா, ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஜாதிவாரி கணக்கெடுப்பெல்லாம் நடத்துனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு கோரிக்கை வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பிசி முஸ்லீம் இருக்கு இல்லைங்களா? அதே போல் வந்து ஓபிசியில் வந்துட்டு பிசி கிறிஸ்டினும் இருக்காங்க, பிசி இந்துவும் இருக்காங்க. அதனால் அதே போல் பிசி முஸ்லீம் போல் வந்துட்டு பிசி கிறிஸ்டினும் வந்து தனியாக கொண்டு வந்தீங்கன்னா, இடஒதுக்கீடு கொண்டு வந்தீங்கன்னா, அவங்க கல்வி வேலைவாய்ப்பில் வந்து பயனுள்ளதாக இருக்கும். அவங்களுக்கு இடஒதுக்கீட்டில் வந்து பயனுள்ளதாக இருக்கும். அதை வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பெல்லாம் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து அவங்க முடிவெடுக்கலாம். இப்போ வந்து பிபிஎல் லிஸ்ட்டு, ஏபிஎல் லிஸ்ட் எடுக்கிற மாதிரி வந்து சென்செக்ஸ் கணக்கெடுக்கிற மாதிரி ஜாதிவாரி கணக்கெடுப்புலாம் எடுத்ததுக்கு அப்புறமா வந்துட்டு இந்த பிசி முஸ்லீமாக இருக்கிறது வந்து பிசி கிறிஸ்டினாக வந்துட்டு இடஒதுக்கீடு பிரிக்க முடியுமா ஓபிசியிலேருந்து அப்படின்னு சொல்லி கோரிக்கை கொடுக்கலான்னு இருக்கோம். இதை வந்து ஆய்வு செஞ்சதுக்கு அப்புறமா தான் அது பரிசீலனைக்கப்படும் எனக்கே தெரியும். அதனால் ஆய்வு செஞ்சுட்டு அதுக்கான வாய்ப்புகள் இருந்தால் வந்து பிசி முஸ்லீம் இருக்கிறது போல் வந்து பிசி கிறிஸ்டினும் வந்துட்டு கொண்டு வந்தீங்கன்னா இடஒதுக்கீடு வேலைவாய்ப்புகள் வந்து அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சு வீடியோ போடுறோம். இது போன்ற அப்டேட்டுகளுக்கு தொடர்ந்து சூரியன் புகழை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. சூரியகுமார், சூரியன் புகழ். தேங்க்யூ.